அபிராமி. அம்மா, என்னடா? சுந்தர் வீடு எவ்வளவு பெருசு தெரியுமாமா? அந்த எவ்வளவு பெருசுன்னு நேக்கா தெரியாது. அம்மா, அந்த வீட்ல ஒரு பாட்டி இருந்தாங்கம்மா. பார்க்கிறதுக்கு உன்ன மாதிரியே இருந்தாங்க. அவதாண்டா உங்க அம்மாவை பெத்த அம்மா. அம்மா, எனக்கு அந்த பாட்டி ஜாங்கிரி தந்தாங்கம்மா. நான் அது உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன். அந்த பாட்டி ஜாங்கிரி பிரமாதமா செய்வா தெரியுமா? அது கடக்கட்டும். நீ சொன்னதுக்கு பாட்டி பதில் என்ன சொன்னா? அந்த பாட்டி உன் பேரை கேட்டாங்கம்மா. காயத்ரின்னு சொன்னதும் அவங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பா பேரு கைலாஷம் சொன்னதும் என்னை கட்டி பிடிச்சி தடவிலாம் கொடுத்தாங்கம்மா. ஆனா என்ன விச்சு? அந்த பாட்டி எனக்கு டிஃபனை வாயில ஊட்ட போனாங்க. அப்ப பெரிய பாட்டி வந்து அவங்க கையை தட்டி விட்டுட்டு என்னை தர தரன்னு இழுத்துட்டு போய் வெளியே தள்ளி விட்டுட்டாங்க. இனிமே இந்த பக்கம் வந்தா உன் காலை உடைச்சு அடுப்புல வச்சிருவேன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பயமா போயிடுச்சு. நான் வந்து ஓடி வந்துட்டேன். அவங்க ஏமா அப்படி சொன்னாங்க? விச்சு, ஸ்கூல்ல நீ ஃபுட்பால் விளையாடி இருக்கல்ல? ஓ, விளையாடி இருக்கனே. அந்த ஃபுட்பால் மாதிரி தான் நானும். யாரோ 2 பேர் அவங்களுக்குள்ள மேட்ச் விளையாடின்னு இருக்கா. அதுக்கு நம்மள ஃபுட்பால் ஆக்கி எட்டி உதைக்கிறா. நானும் ஃபுட்பால் மேட்ச் எல்லாம் பாத்திருக்கேன்டி. அதுல சில பேரு சேம் சைட் கோல் போடுவாங்க. அந்த மாதிரி நீ எங்க கூடவே இருந்துகிட்டு எங்களுக்கு எதிராவே விளையாடிட்டு இருக்கியா? அம்மா, அது வந்து என்னடி வந்து போய் ஏண்டா விச்சு, உனக்கு என்ன தைரியம் இருந்தா அந்த வீட்டு படி ஏறி போய் பிச்சை கேட்டு வாங்கி சாப்பிட்டுருப்ப. உன்னை அப்படியே போட்டா நீ அடிக்காதேம்மா. ஏண்டி உன் பாட்டி உன் பிள்ளைய கழுத்து பிடிச்சி வெளியில தள்ளலாம், நான் என் பேரை அடிக்க கூடாதா? நீ சொல்லி கொடுத்துதான் அவன் அங்க போனா? அப்படியெல்லாம் இல்லம்மா. இத பார்விச்சு, இதுவே உனக்கு முதலும் கடைசியுமா இருக்கட்டும். இன்னொரு தடவை நீ அந்த வீட்டு வாசப்படியை மிதிச்ச அப்புறம் உன்னை நான் பேரனு கூட பார்க்க மாட்டேன். ஏண்டா விச்சு, அவங்கதான் உன்னை காரை ஏத்தி கொல்ல பார்த்தாங்கல்ல, அங்கெல்லாம் எதுக்குடா போய் சாப்பிடுற? அவங்க உன்னை சாப்பாட்டுல விஷம் வச்சு கொண்டுட்டு வாங்கடா. அந்த கொலைகார குடும்பத்தோட காத்து கூட உன் உடம்புல படக்கூடாது ராசா. அம்மா, என்னம்மா குழந்தைகிட்ட இப்படிலாம் பேசிண்டு? அவங்க குழந்தை தானே குறி வச்சு அடிச்சிட்டு இருக்காங்க. என்ன நீ இப்ப அவங்களுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வரியா? ஏப்பா, அடியே குச்சலா, அடியே குச்சலா. ஏ, என்ன விஷயம்? என்ன திருட்டுத்தனம் பண்ணே? பூனைய கண்ட எரிய போல பதுக்குறள். ஏய், இத பார். உன் தம்பி ஆம்படையா வந்து யாரு? அபிராமியா? அதே சண்டாளிதான். இதோ பார், நம்ம ஆத்து சிஐடி சங்கரி என்ன பத்தி அந்த ஆச்சாரிய கிட்ட போய் துருவி விசாரிச்சிருக்கா. நான் ஆத்துல இருக்கேன்னு நீ மூச்சு விட்ட, நான் போய் சமையல் ரூம்ல ஒளிஞ்சுடுறேன். ஓகே? அவ போனதுக்கு அப்புறம் என்ன கூப்பிட்டு நான் வரேன். ஏனா என்னடி ஏனா நோனா நின்னு வந்துட்டு இருக்கா. என்ன பண்ண நான் ஒளிஞ்சுடுறேன். அக்கா, குசலாக்கா. அடடே, வாவா அபிராமி, என்ன எவ்வளவு தூரம்? தூரம்தான். நீங்க ரொம்ப தூரம் போயிடப்படாதேங்கிறதுக்காக தான் அவசரமா வந்திருக்கேன். என்ன அபிராமி சொல்ற? உங்க ஆத்துக்காரருங்க அது ஐயோ, அத்திம்பேர் கச்சேரி புக் பண்றதுக்காக வெளியே போயிருக்கார். அடுத்த தடவை வெளியில போகும்போது செருப்பு போட்டுட்டு போக சொல்லுங்க. கால்ல முள்ளு குத்திர போறது. செருப்பு மறந்துட்டேன். அது கச்சேரிய பத்தி பேசிட்டு அப்படியே கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தார். அதான் செருப்பு போட்டுக்கல. இன்னைக்கு கோவில்ல தங்க ரிஷப வாகன உற்சவமா. இப்படி பண்றாரு. அங்க தங்க ரிஷப வாகனத்தை யாராவது போலியா மாத்தி வச்சிட போறா. என்ன அபிராமி, நீ ஏதோ சொல்ல வரா போல இருக்கே. அக்கா, அத்திம்பேர் கச்சேரி பண்றாரேன்னு நீங்க அவருக்கு பின்பாட்டு பாடாதே. அவருக்கு ஸ்ருதி சேரல, பிசர் தட்டுறது. ஐயோ, அதுக்கு அவருக்கு சாரீரமே கிடையாதே. அக்கா, சத்தியமா நான் சொல்றது உங்களுக்கு புரியல? பாவம் அந்த கோயில் குருக்கள். உங்க ஆத்துக்காரரால தான் அவர் இப்ப ஜெயில இருக்கார். பாரபிராமே, கண்டிப்பா அவர் மேல எந்த தப்பு இருக்கிறதா நேக்கு தெரியல.
விட்டு கொடுக்க மாட்டேளே. நீங்க அப்படித்தானே பேசணும். இல்லைன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல சமையல் அறைக்குள்ள போக முடியாது. நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன்க்கா. மேல் மாளிகை ஆத்து வம்சம்னு ரொம்ப பெருமையோட உலாவின் இருக்கும். ஆனா உங்க ஆத்துக்கார் இப்படி தலை குனிய வச்சுட்டு இருக்கார். நகைய மாத்தி வச்சு பழிய அந்த அப்பாவி குருக்கள் மேல போட்டுட்டார். ஒழுங்கா அந்த நகையெல்லாம் திருப்பி தர சொல்லுங்கக்கா. மாட்டின்ற பிறகு ஐயோ அப்பான்னு கத்தி பிரயோஜனம் இல்ல. இங்க பாரு அபிராமி, அவர் என்னோட ஆத்துக்காரர். அவரை பத்தி ஏன் எதிரில இப்படி எல்லாம் பேசப்படாது. அக்கா, உங்க ஆத்துக்காரரை பத்தி நான் குறை சொல்ல வரல. உங்க குடும்ப கௌரவத்தை காப்பாத்துறதுக்காகத்தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். ஆத்துக்காரரை ஜெயில சந்திக்கிற நிலைமை எந்த பொம்மநாட்டிக்கு வரவே கூடாதுக்கா. அதனாலதான் சொல்றேன், அந்த நகைகள் எல்லாம் உரியவா கிட்ட உடனே ஒப்படைக்க சொல்லுங்க. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். அதுக்கப்புறம் உங்க விருப்பம். நான் வரேன்க்கா. என்னடி போயிட்டாளா? இங்க பாருங்க, என்ன? இங்க வாங்கோ. ஆ? வாழ்க்கையிலேயே முதல் தடவையா ஒரு நல்ல காரியத்தை பண்ணுங்க. அந்த நகைகளை கொடுத்துட்டு குருக்கள் மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லுங்க. பிரச்சனையை சுமூகமா முடிச்சிருங்க. இதோ பார், இந்த விஷயத்துல நான் ரொம்ப பிடிவாதமா இருக்கேன். அந்த குருக்களை காப்பாத்தணுங்கிறதுக்காக ஆத்து மாப்பிளைய எச்சரிச்சுட்டு போறாளா அந்த அபிராமி? போலீஸ்ல மட்டும் என்ன பத்தி காட்டி கொடுக்கணும்னு நினைச்சீங்க. என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவனா? எப்படி நான் ஜெயிலுக்கு தான் போறேன். உன்னையும் உன் பொண்ணையும் கொன்னுட்டு அதுக்கப்புறம் நான் ஜெயிலுக்கு போறேன். எத்தனை தடவை கொலை பண்ணாலும் தூக்கு ஒரு தடவை தான் புரிஞ்சுக்க. ஏய், நான் தான் கொலை பண்ணலன்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன மூச்சு பிடிச்சிட்டு சூசைடுக்கு ட்ரை பண்றது? கையெடு. ஒரு மூலையில போய் உட்கார்ந்து புருஷனை எப்படியெல்லாம் நாம காப்பாத்தலாம்னு யோசனை பண்ணு போ. ஏதாவது ஏடா கூடாமா பண்ணேள் பிச்சு புடுவன் பிச்சு. ஆமா சொல்லிட்டேன். ஐயோ கடவுளே. அம்மா, என்னம்மா? சத்தா இங்க வாயே. இத வந்துட்டேம்மா. அண்ணா 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 கொஞ்சம் சத்து நில்லுங்க. அண்ணா சத்து நில்லுங்க. என்ன கணக்கு? என்ன விஷயம்? நம்ம கோயில் குருக்கள் இருக்காரோ இல்லையோ? மாட்டின்ட்டான்னு பேப்பர்ல போட்டிருக்கேடா. அது இல்லண்ணா. அப்புறம்? ஐயோ, நான் அந்த விஷயத்த சொல்லல. நான் சொல்ல வந்த விஷயமே வேற. என்ன அண்ணா, குசலா வீட்டுக்காரர் அனந்தராமன் மணி குருக்கள் பேத்திக்கு ஒரு வரம் பார்த்திருக்கார். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க செலவெல்லாம் ஏத்துக்கிட்டு கல்யாணத்தை பண்ணிக்கோன்னு சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லாம பொண்ணுக்கு நகையெல்லாம் கொடுத்துருக்கான். அனந்தராம குருக்களை கூட்டிட்டு போய் நகைகளெல்லாம் பாலிஷ் பண்ண சொல்லி நம்ம ஆச்சாரிகிட்ட கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் அனந்தராம ஆச்சாரிகிட்ட பேசி அதே மாதிரி போலி நகைகளை ரெடி பண்ணி குருக்கள்கிட்ட கொடுத்துருக்கான். அந்த மாப்பிள்ளைக்கு ஏதோ நோய் இருக்குன்னு குருக்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த கல்யாணத்தை நிறுத்திவிட்டார். தாங்கிட்ட இருக்கிறது போலி நகைன்னு தெரியாம திரும்பவும் மாப்பிள்ளை வீட்டுக்கே கொடுத்து அனுப்பிட்டார். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு போலீஸுக்கு போய் குருக்கள் தான் அந்த நகையை ஏமாத்திட்டாருன்னு சொல்லி அவர் தூக்கி உள்ள வச்சுட்டாங்க. இந்த விஷயம் அபிராமிக்கு தெரிஞ்சு பொங்கி எழுந்து ஆச்சாரியை போய் பார்த்து அவர்கிட்ட இருந்த எல்லா விஷயத்தையும் வரவழைச்சிட்டான். இது போதுண்டா கணக்கு. அந்த ராஜேஸ்வரி கதையை எப்படி முடிக்கிறோம் பாரு. இந்த விஷயத்துல எப்படின்னா ராஜேஸ்வரி கணக்கு முடிக்க முடியும்? யோ கணக்கு, இன்னும் புரியலையா உனக்கு? இந்த விஷயத்துல திருடன் யாரு? குசலாவோட வீட்டுக்காரன். குசலா யாரு? மாளிகை வம்சம் ராஜேஸ்வரியோட பேத்தி. ஆமா. ஆனா அபிராமி யார காப்பாத்தணும்னு பாடுபடுறா? கோயில் குருக்களை. ஆமா. ராஜேஸ்வரி தான் மாப்பிளைய காப்பாத்தணும்னு நினைப்பான். இப்ப என்ன ஆகும்? அபிராமிக்கும் ராஜேஸ்வரிக்கும் முட்டிக்கும். ஓ, நாம குழம்புன குட்டையில மீனை பிடிக்கிறோம். இப்படித்தான் ஒவ்வொரு தடவையும் சொல்றீங்க. வெங்கட் விஷயத்துல உங்க பாச்சா ஒண்ணு பலிக்கலையே. அது வேற, இது வேற. இது அந்த குடும்பத்தோட ஒற்றுமைக்கு வேட்டு வைக்க போற சமாச்சாரம்.
விஷயத்தை மூடி மறைக்க அவன் முயற்சி பண்ணுவாங்க. ஆமா. நாம விடக்கூடாது. முதல்ல நாம போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். சரியா? என்ன தாத்தா சொல்றீங்க? தாண்டா நானும் சொல்றேன், வாடா. ஏறு வண்டியில. சரி வண்டி சரி ஏறுடா. வாங்கண்ணா வாங்கண்ணா. வித்யா, ஓடி போய் கொஞ்சம் உப்பு வாங்கிட்டு வாமா. உப்பு தீந்து போயிடுது. அப்போமா உப்பு இல்லாம சமையல் பண்ணு. எப்படியும் உரைக்க வேண்டிய வாழ்க்கை உரைக்க போறது இல்ல. என்னடி வாய் நீள்றது? பிச்சு புடம் பிச்சு ஜாக்கிரத. பூஜை பண்றதை விட்டுட்டு மொத்தமா சொல்றத என்ன காது கொடுத்து கேக்குறது? பத்திரகாளி அடங்கா பிடாரி. ஜாக்கிரதனா அம்பாள் தன்னை திட்டதான் நினைச்சுக்க போறது. அம்பாளும் சரி உங்க அபிராமியும் சரி என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. ஜாக்கிரதை, தெரிஞ்சுக்கோ. இந்த பாருங்க, நான் ரொம்ப பேசுறேன். அப்புறம் நானே ஆத்து வாசல்ல நின்னு போலீஸ கூப்பிட வேண்டி வரும். அம்மா எனக்கு ஒரே கவலையா இருக்கு. அபிராமி மாமி அப்பாவை காட்டி கொடுப்பாளா? சே அபிராமி அந்த அளவுக்கெல்லாம் போக மாட்டாமா. என்ன இருந்தாலும் ஆத்து மாப்பிள இல்லையா? யாருமா வீட்ல? என்ன சார் ஆச்சு? உங்க புருஷன் எங்கம்மா? ஏ இதோ பாருங்க சார், அவர் எந்த தப்பு பண்ணல. ஏதோ எங்க குடும்பத்துக்குள்ள தகராறு, அவ்வளவுதான். உங்க குடும்பத்துக்குள்ள தகராறா இருந்தா உங்க குடும்பத்துக்குள்ள இருக்கிறவங்கள ஏமா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்? எங்க குடும்பத்துல இருக்கிறவாளா? யாரு யாரு யாரு? என்ன இங்க கலாட்டா? ஏங்க நீங்க தான் அனந்தராமா? வாங்க ஸ்டேஷனுக்கு. ஐயா, நான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன். பூஜை எல்லாம் முடிச்சுட்டு தான் வருவேன். ஸ்டேஷன்லயே நிறைய சாமி படம் இருக்கு, அங்க பூஜை பண்ணிக்கலாம். வாங்க. என்ன எதுக்கு? வாங்க வாங்க சார். வாங்க சார். சரிம்மா, வாங்க. ஒரு மாதிரி கூப்பிடுறேன். சார், நான் சொல்றதை கேளுங்க சார். நான் சொல்றதை கொஞ்சம் தயவு செஞ்சு கேளுங்க சார். நான் பூஜையை பாதியிலே விட்டுட்டு வந்துட்டேன். அது தெய்வ குத்தமாயி போயிடும். நான் ராமாயணம் படிக்கணும். அதுல 7 காண்டம் முழுசா படிக்கணும் சார். அப்புறம் கீதையில 18 சர்க்கம் இருக்கு சார். அப்புறம் 18 புராணங்களையும் நான் படிக்கணும் சார். உள்ள போனா நிறைய நேரம் இருக்கும், அங்க மொத்தமா படிக்கலாம். ஐயா, அதெல்லாம் படிக்கப்படாது சார். என்னடி செஞ்சுட்டு போறீங்க? சார், இதெல்லாம் ரொம்ப அராஜகம் தான். சொல்றதை கேளுங்க. ஐயோ அபிராமி, என்ன சந்தி சிரிக்க வச்சுட்டியேம்மா. நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் என் ஆத்துக்கார போலீஸ்ல மாட்டி விட்டுட்டியே. கடவுளே, விடுமா, அப்பா தப்பு பண்ணினார், அதான் அனுபவிக்கிறார். இல்லம்மா, நேக்கும் மனசுல நிறைய ஆசைகள் இருக்குமா. படிக்காத ஒரே காரணத்தினால என் ஆசைகளை என்னால வெளிப்படுத்த தெரியல. அம்மா என் ஆத்துக்காரரோ வகை இல்லாதவர். இருந்தாலும் அவரோட சுக துக்கங்கள்ல நானும் பங்கெடுத்துட்டு இருக்கேன். எங்க ஆத்துல இருக்கிற வாளே புகார் கொடுத்து என் ஆத்துக்காரர போலீஸ் கைது பண்ணா அது நேக்கு எவ்வளவு பெரிய அவமானம். இதெல்லாம் அந்த அபிராமியால வந்தது. சாரி மிஸ்டர் மகாலிங்கம், we have tried our level best. அம்மா அம்மா எந்திரிம்மா. அப்பா என்னாச்சுப்பா? சொல்லுப்பா, அம்மாக்கு என்னாச்சு? அம்மா அம்மா அம்மா.
என்னாச்சு மண்ணி? மண்ணி சொல்லுங்க மண்ணி, அம்மாக்கு என்னாச்சு? அம்மா அம்மா மண்ணி, மண்ணி சொல்லுங்க மண்ணி. அம்மா ஏன் தெரியுமா?